64 நாட்களில் 64 கலைகள். கண்ணனும் பலராமரும் சாந்திபனி மகரிஷியிடம் கல்வி கற்றார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? 64 நாட்களிலேயே 64 ஆயக்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார்கள். குருகுலம் முடிந்து புறப்படும் போது, குருவே, குரு தட்சணை என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் மாணவர்களாக கிடைத்ததே எனக்கு போதும் என்று சொல்லப்போன சாந்திபனியை அவரது மனைவி தடுத்தாள். இவர்கள் அசாத்தியமானவர்கள். நம் இறந்து போன மகனை மீட்டு தரச் சொல்லுங்கள் என்றாள். சாந்திபனி தயங்கியபடி தன் மகன் கடலில் மூழ்கியிருந்த கதையை கண்ணனிடம் சொன்னார். குருவுக்காக இதுவும் செய்ய மாட்டேனா என்று சொல்லி கண்ணன் கடல் அரசனை சந்தித்தார். அசுரன் பஞ்சஜனனை வீழ்த்தினார். அவனது எலும்பிலிருந்து தான் பாஞ்சஜன்ய சங்கு உருவானது. ஆனால் குழந்தை இல்லை. பின்னர் யமலோகத்தில் இருப்பதை அறிந்து சங்கு ஊதியவுடன் யமனே வந்து சரணடைந்தான். கண்ணன் குருவின் மகனை மீட்டு குரு தட்சணையாக அர்ப்பணித்தார். இதுதான் குருவுக்காக உயிரையும் மீட்ட கண்ணன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.